வணக்கம். இது வான்பலை வாணியின் வானொலி தமிழ் கலிமுகம் கருத்துக்களம். இன்று 2025 மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய கருத்துக்களத்தில் பட்டலண்ட கமிஷன் ரிப்போர்ட் டேபிள்ட் இன் பார்லிமெண்ட். பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. 1988 1989 கால பகுதியில் இளைஞர்கள் சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படுவது தொடர்பில் விசாரணை செய்த பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் இன்று சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்காவினால் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த அறிக்கை சட்டமா அதிபரிடம் கையளிக்கப்படும் என்றும் அறிக்கை தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க குழுவொன்றை நியமிப்பார் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் 2 நாள் விவாதம் இடம்பெற உள்ளதாகவும் ரத்நாயக்கா மேலும் தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட போது ஆளுங்கட்சி எம்பிக்கள் சிலர் உணர்ச்சி வயப்பட்டிருந்தனர். நீங்கள் இதுவரை கேட்டது செய்தி. இந்த செய்தியை வாசித்த வாசகர்களின் சில கருத்துக்களை பார்ப்போம். முதலாவது, நல்ல நடவடிக்கை, ஆனால் வழக்கம் போல் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் சொந்த குடிமக்களுக்கு எதிரான அரச பயங்கரவாதத்திற்கு இது ஒரு உதாரணம். முற்றிலும் மோசமான வளர்ச்சி மற்றும் இளைஞர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதன் காரணமாக குடிமக்கள் எழுச்சி நிகழ்கிறது. அதன் விளைவுதான் ஜேவிபியும் விடுதலை புலிகளும். இதுபோன்ற பிரச்சனைகளை சரியான நேரத்தில் தீர்க்கப்படாத போது அவை பிரமாண்டமாக மாறும். அவை வரிசப்படுத்த அந்த நிறுவனங்களை பயங்கரவாதிகள் என்று பெயரிட்டு அவர்களை உடல் ரீதியாகவும் அனைத்து வன்முறையுடனும் அழிப்பதே எளிதான வழியாகும். சொந்த குடிமக்கள் மீது, குறிப்பாக தேசத்தின் இளைஞர்கள் மீது இந்த நிலைமையை உருவாக்கிய அரசியல்வாதிகளின் முழுமையான திறமையின்மையை யாரும் கேள்வி கேட்கவில்லை. இந்த இடத்தில் மிகச்சிறந்த மரியாதைக்குரிய அல் ஜசீரா மற்றும் கௌரவ அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். இதற்கு காரணமானவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். 70 மற்றும் 80களில் ஜேவிபி செய்த அட்டூழியங்கள் பற்றி ஆணைக்குழு அறிக்கை உள்ளதா? நன்றாக செய்துள்ளாய் ரணில் விக்ரமசிங்க. அரசியலிலிருந்து மாத்திரமல்ல, இலங்கையிலிருந்தும் அகற்றப்பட்டு எதிர்கால சந்ததியினருக்கு செழிப்பானதாய் இலங்கையை காண வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். விரைவான மற்றும் பயனுள்ள நடவடிக்கை தேவை. இந்த கசாப்பு கடைக்காரர்கள் தப்பிக்க வேண்டாம். இதுவரை நீங்கள் செய்தியும் செய்தி சம்பந்தமான மக்களின் கருத்துக்களையும் கேட்டீர்கள். இது வான்பலை வாணியின் வானொலி தமிழ் கலிமுகம் கருத்துக்களம். நன்றி, வணக்கம்.